நாமக்கல்லில் நிதி நிறுவனம் நடத்தி ரூபாய் 300 கோடி மோசடி செய்து நிதி நிறுவன அதிபர் தலைமறைவான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் நகர் சந்தைப்பேட்டை புதூரில் பாலாஜி என்ற பெயரில் தங்காணிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பொன்னுவேலப்பன் என்பவர் கடந்த 35 ஆண்டுகளாக நிதி நிறுவனம் நடத்தி வந்துள்ளார். இந்த நிதி நிறுவனத்தில் நாமக்கல், மோகனூர், பரமத்தி வேலூர், ராசிபுரம் பகுதியைச் சேர்ந்த ஏராளமானோர் பணம் செலுத்தியுள்ளனர். அந்த பணத்திற்கு 100க்கு 1.25 ரூபாய் வட்டி தந்துள்ளார். நிதி நிறுவன அதிபரை நம்பி பலரும் வயதானவர்கள் உள்ளிட்ட பலர் ரூபாய் 1 லட்சம் முதல் கோடி வரை இந்த நிதி நிறுவனத்தில் டெபாசிட் செய்துள்ளனர். ஆரம்பத்தில் பணம் கட்டியவர்களுக்கு உரிய நேரத்தில் முறையாக வட்டி தொகை கொடுத்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த மார்ச் மாதம் நிதி நிறுவனத்தை மூடிவிட்டு தலைமறைவாகி உள்ளதாக கூறப்படுகிறது. நிதி நிறுவனத்தில் பணம் கட்டியவர்கள் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை அறிந்து கடந்த திங்கட்கிழமை ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அந்த மனு மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காத சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் இன்று நாமக்கல் சேலம் சாலையில் உள்ள பொருளாதார குற்றப்பிரிவு காவல் அலுவலகத்தை முதியவர் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு மனு அளித்தனர். மேலும் சுமார் ரூபாய் 300 கோடி மோசடி செய்துவிட்டு தலைமறைவாகியுள்ள பொன்னுவேலப்பனை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.